இடஒதுக்கீடு சம்பந்தமா போராட்டம் நடத்தினார். அவர் கூட சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா நீங்க ஒரு மாம்பழ கதையை சொல்லி விட்டு ஆரம்பிச்சு வைங்கன்னு இருக்காங்க. அண்ணாச்சி கதையை சொல்லியிருக்காரு, பார்த்து கேளுங்க. இப்ப இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 26, இஸ்லாமியர்களுக்கு 3, பட்டியலின மக்களுக்கு 15 பிளஸ் 3 18, பழங்குடி மக்களுக்கு 3, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு எம்பிசி 20, 69 இருக்கு. இப்ப எப்படின்னா ஒரு அறையில ஒரு 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் உள்ள போயிட்டு அப்பா நீங்க மாம்பழத்தை பிரிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு எடுத்துப்பாங்களா? நிச்சயமா இல்ல. பலமா இருக்கிறவங்க, பலசாலிகள், வலிமையா இருக்கிறவங்க 5 மாம்பழம் 10 மாம்பழம் 15 மாம்பழம் எடுத்து அடிட்டு போடும். பலவீனமான இருக்கிறவங்க அப்படியே ஓரமா நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு கிடைக்காது. நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாரு மாம்பழம் அதிகமா எடுத்துட்டாங்க, யாருக்கு கிடைக்கல அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு கிடைக்காதவங்களுக்கு கூடுதலாக மாம்பழம் கொடுக்கிறது. இதுதான் சமூக நீதி, இதுதான் நீதி, இயற்கை நீதி, சமூக நீதி. இதுதான். இது நான் பண்ண மாட்டேன், இத பண்ணவே மாட்டேன். எதுக்கியா பயப்படுறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயம்? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? எம்எல்ஏ சீட் எல்லாம் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க. ஏன் உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, ஜாதி வச்சுதான் கலவரமே பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு.